வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். விஸ்வாசம் மூவிக்கு உங்களுக்கு டிக்கெட் தேவை அப்படின்னா, கோயம்புத்தூர் சைடில் உங்களுக்கு டிக்கெட் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நேமும் அவரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். மூவி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஹீரோ அப்படின்னா அவரை பிரமிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மூவிஸ்லேருந்து நான் வெளியே சொல்கிறேன். ஸோ மூவிஸில் அவரை பிரமிப்பாக பார்க்கறது அவரோட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூவிஸ்லேருந்து எல்லா ஹீரோஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியே எங்காச்சும் நான் வந்தா அப்படின்னா என்னை பிரமிப்பாக பார்க்கணும், என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், என் பின்னாடி எதோ பேசிகிட்டே இருக்கணும், அவங்க எதோ சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் வெளியே வராமல், அதாவது வெளியே வந்தாலும் நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விளம்பரம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில நடிகர்களில் ஒருவரை தான் நான் சொல்கிறேன், அஜித் குமார் சார். ஸோ அவரோட ஃபேன்ஸ் கிளப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு குறிப்பாக அவரோட ஃபேன்ஸ் கிளப்பை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நிறைய டாபிக் போயிட்டுருக்கு. எதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண புரியும். அட்லாஸ்ட் ஒரு சின்ன மெசேஜும் சொல்கிறேன். ஸோ இந்த கடைசியாக சொல்கிற மெசேஜ் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேன்ஸ் கிளப் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மன்றம் கிட்டத்தட்ட 19 வருஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மன்றம்லாம் வைக்காதீங்க, உங்கள் ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க எடுத்த முடிவு, ஓகே இனிமேல் நம்ம வேஸ்ட்டாக இனிமேல் எதுவும் செலவு பண்ண வேணாம், இனிமேல் செலவு பண்ணுறதெல்லாம் மக்களுக்கு ஒரு நல்லதாக போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டுருக்காங்க. நல்லது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேனர், மாலை, இந்த பால் ஊற்றுறதெல்லாம் அப்போதைக்கு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது அங்கே சுற்றி இருக்கிற சரௌண்டிங் பீப்புளுக்குள்ளே நினைவில் தான் இருக்கும், அதாவது மைண்டில் இருக்கும், அங்கே ஏதோ பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அங்கே நினைவில் மட்டும் இல்லாமல் அவங்க மனசுலையும் நிற்கும் யதார்த்தம். அப்படி மனசில் நிற்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணிட்டு வராங்க. சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, ஒரு ஃபேன்ஸ் கிளப் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம். நம்ம கேள்விப்பட்ட ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்போ இவங்க உதவி பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பண்ணது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுதான் யதார்த்தம். அவரோட தலைவன் மாதிரியே தான் அவரோட தொண்டர்களும் இருக்காங்க. அவங்க பண்ணது விளம்பரம் பண்ணிக்கல, ஜஸ்ட் அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, அது மட்டும்தான் போதும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ரியலி குட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொண்டனை அவர் சம்பாரிச்சிருக்காரு. ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்பையும், நீங்கள் கேள்விப்பட்ட ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்பையும் இவங்க அங்கே களத்தில் உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளால ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த வெள்ளம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிளப்பும் அதே மாதிரி டெல்லியில் ஒரு சேரிட்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு எல்லாமே இவங்களால முடிஞ்ச உதவிகளை கொடுத்துருக்காங்க. பேசிக் நீட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அவங்களுக்கு கேண்டில், பெட்ஷீட்ஸ், ஃபுட், அதுலேருந்து A to Z அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த பிரச்சனையில் இருக்கும்போது என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கஜா வந்தப்போ கிட்டத்தட்ட 1.5 லேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூட இருந்து எல்லாம் நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சூப்பர். அதே மாதிரி இயர்லி ஒரு வருஷத்துக்கு 1500லேருந்து 2000 மரக்கன்றுகளை நெட்டிருக்காங்க. இதுவும் ரொம்பவுமே பெருமையான விஷயம். தல அஜித் குமார் அவரோட லாஸ்ட் பர்த்டே May 1 பர்த்டே அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் அவேர்னஸ், அப்போ ஹெல்மெட் அவேர்னஸ் அவனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் டெபுட்டி கமிஷனர் சுதீப் குமார் அவரையே கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஹெல்மெட் அவேர்னஸ் நாங்கள் ஒன்று பண்ணுறோம், நீங்கள் தான் அது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன்ஸ் கிளப்புக்கு ஒரு டெபுட்டி கமிஷனர் பண்ணி கொடுக்கிறது இதான் முதல் டைம். கிட்டத்தட்ட 50 ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பர்த்டே அப்போ, அதாவது லாஸ்ட் இயர் பர்த்டே அப்பயே ஒரு அனாதை ஆசிரமத்தை தத்தெடுத்து, கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட 3 to 4 அனாதை ஆசிரமம் இருக்குது. ஸோ இவங்க அதை தத்தெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு அந்த அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற, அதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிற அங்கே மேலே இருக்கிற ரூஃப் சரியில்லைன்னு சொல்லி அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ். ஸோ அவங்கள்ட்ட அந்த பேசிக் நீட்ஸ் அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லி பேசிக் நீட்ஸ், அதே மாதிரி பெஞ்ச், டெஸ்க் சொல்லிட்டு எல்லாமே இவங்க அந்த அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பெருமையான விஷயம். இப்போ வீடியோ பார்க்குற ஏதோ ஒரு சிலர் யோசிக்கலாம், இதுக்கெல்லாம் ஏதோ அவங்கள்ட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போய் எங்கேயாச்சும் ஸ்பான்சர் தேடுறாங்களா, இல்லை எங்கேயாச்சும் அமௌண்ட் எங்கே கலெக்ட் பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு கேட்டோம்னா டோட்டலாக நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட உழைப்பிலிருந்து வந்த காசை தான் எடுத்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு தலைவனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தலைவனோட வெற்றி எந்த அளவுக்கு உயருதோ அதை பார்த்து அந்த தொண்டனோட வெற்றியும் அந்த அளவுக்கு உயரும்.
உயர்ந்திருக்குது, உயரும். இவங்களோட கிளை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிளைகள் இருக்குது. கோயம்புத்தூரில் மட்டுமே 20, அது போக திருப்பூரில் 1, ஸ்ரீவல்லிபுத்தூரில் 1, அதே மாதிரி தென்காசியில் 1. ஸோ இவங்க அதாவது இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மன்றத்திலிருந்தே இந்த அளவுக்கு, அதாவது இப்போ நான் சொன்னதில் இந்த 20லேருந்து 1 மட்டுமே தான் கிளம்பி போய் கிட்டத்தட்ட 5 லட்சம் அந்த 1 லட்சம்லாம் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய தத்தெடுத்தது எல்லாமே, ஏதோ இந்த ஹெல்மெட் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 20ல் ஒரு பங்கு மட்டும்தான். கோயம்புத்தூரில் மட்டுமே மிச்சம் 19 பங்கு இருக்குது. ஸோ அவங்களோட பங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு நார்மலான ஜென்ரல் ஃபேன்ஸ் எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு தான் தோணுது. இப்படியும் இருக்காங்க, இருக்கணும். உண்மையான தொண்டன் யாரு அப்படின்னு கேட்டானா, அந்த தலைவனோட, அவன் ஃபாலோ பண்ணுற அந்த தலைவனோட தோல்வியிலையும் அவன் வந்து கூட இருப்பான். ஸோ விட்டுட்டு போக மாட்டான். என் தலைவன் வந்து தோத்துட்டே இருக்கிறான், ஸோ அதனால் வந்து விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போக மாட்டான், கூடயே இருப்பான். அந்த தலைவன் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு அவன் காரணமாகவும் இருப்பான். உண்மையான தொண்டன். அவரை மாதிரியே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் அவரை மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரோ அது வந்து வெளியே தெரியாது. ஸோ பப்ளிசிட்டிக்காக எதுவுமே பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலரில் இவர் ஒருத்தர். இப்படி அவரோட ஃபேன்ஸும் அதே மாதிரி இருக்கிறாங்க. நல்லது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும், இவங்களோட பெருமை பற்றி நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அட்லாஸ்ட் நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி இங்கே ஒரு ஃபேன்ஸ் கிளப் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு ஃபேன்ஸ் கிளப்புக்கு தெரியும் போது, இன்னொரு தலைவனோட ஃபேன்ஸ் கிளப்புக்கு தெரியும் போது, அங்கே வந்து அவங்களும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணாங்கன்னா இந்த போட்டிகள் உண்மையானுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து அந்த விமர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விமர்சனம் இப்போ நேற்று இன்னைக்கு மட்டும் வரல, பழங்காலமாக வந்துட்டு இருக்குது. என்னைக்கு ஒருத்தர் வந்து வெளியே பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்குலேருந்து விமர்சனம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படி பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் ஒரு வார இதழில் வந்துட்டு இருந்த விமர்சனம் இப்போ காலப்போக்கில் டெக்னாலஜி மூலமாக மெம்ஸ் மூலமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படிப்பட்ட விமர்சனம் டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் மட்டும் அந்த மெம்ஸுக்காக மட்டுமே நாங்கள் வந்து அடிச்சுக்க மாட்டோம், அதையும் தாண்டி இவங்க வந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக பண்ணுவோம், இல்லை அதுக்கு மேலே பண்ணுவோம் சொல்லி ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப்பும் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவர் தலைவனுக்கு உண்மையானமே ஒரு பெரிய வெற்றி இதாக தான் இருக்கும். அவரோட படத்தை விட இதுதான் பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த ஃபேன்ஸ் கிளப்புக்கு எங்களால் முடிஞ்ச வாழ்த்துக்கள். உங்கள் பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு விசுவாசம் டிக்கெட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கோயம்புத்தூர் சைடில் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரோட உழைப்பு முழுக்க, அதாவது அவர் படத்திலே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த படத்திலேயே அந்த